ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜம்ஸ் ஃபயர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பொரிக்குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பொரிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு வடவம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பொரிய விட்டுடலாம். வடவம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு தோலோட தாங்க இடித்து போடுவேன், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 5 பூண்டு பல் இடித்து சேர்த்துருக்கேங்க. அது கூட உரித்த பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1 இது தாங்க எடுத்துருக்கேன். ரொம்ப வெங்காயம் போகணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் அவரைக்காய் போட்டு பண்ணுறேன். உங்களுக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எதை வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். ஆனால் அவரைக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் வருங்க. அடுத்தது மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கினா போதுங்க. அடுத்தது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நான் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துருக்கேங்க. இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக புளி தண்ணி சேர்த்திங்கன்னா புளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசனையும் போகும், அவரைக்காவும் வெந்துடும். இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு நான் ஒரு 4 பத்தை தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 4 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாதுங்க. அப்படி கொதிக்க விட்டோன்னா தேங்காய் திரிஞ்ச மாதிரி ஆகிடும், குழம்பு தண்ணியாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு 1 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ஈஸியான சிம்பிளான பொரிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜம்ஸ் ஃபயர் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.